ஹாய் ஆல், வெல்கம் டு அச்சீவர் ஸ்பாட். இன்றைக்கி பிஎட் செகண்ட் செம்மில் என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் நம்ம வந்து யூனிட் 2ல் ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் டாபிக் பார்க்குறோம். சாயில் எஜுகேஷன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ரொம்ப நாள் லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் லீடிங் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் மேட்ரிக்ஸ். ரொம்ப நாள் வந்து நிறைய பாதைகள் அது கடந்து வந்து நிறைய மினரல்ஸ் எல்லாம் அதை சோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அது லேண்ட் ஒரு பர்ஃபெக்டான லேண்ட் ஃபார்மேஷனாக இருக்கும். இப்போ நம்மளால் பாலைவனத்தில் கொண்டு போய் விவசாயம் பண்ண முடியாது. பட் அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். தண்ணி மட்டும் ஊற்றினா செடி வளர்ந்துடாது. அதுக்கான சத்துக்கள் எல்லாமே தேவை. ஸோ அதுக்கு நல்ல ஒரு மண் தேவை. அதுதான் வந்து லேண்ட் ஃபார்மேஷன். அதை தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எப்படி இது நடக்குது அப்படின்னா, க்ளோஸ் அசோசியேஷன் வித் இன்டர்டெரஸ்ட்ரியல் ஆர்கானிக் மேட்டர் லிவிங் ஆஸ் வெல் ஆஸ் டெட். உயிரோட வாழும்போதும் இறந்ததுக்கு அப்புறமும் அதோட மக்கி போகும் தன்மைகள்னால அந்த உயிர்வாழ் இனங்கள் மக்கி போகும்போது அது ஒரு நியூட்ரிஷனாக அந்த சாயிலுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபார்மேஷன் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் சாயில் ஆஃப் பேரண்ட் மினரல் மேட்டர் டேக்ஸ் ஃபேர்லி அ லாங் டைம். ஸோ வந்து ஒரு சாயிலில் நியூட்ரிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் ஒரு விவசாயம் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சாயிலை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து விட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி. எனி பார்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் தட் சப்போர்ட்ஸ் வெஜிடேஷன் ஆல்சோ பியர்ஸ் அ கவரிங் ஆஃப் லேண்ட். அப்படின்னா எர்த்தில் ஏதோ ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அந்த பார்ட் வந்து ஒரு செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து லேண்ட். ஓகே, அந்த லேண்ட்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ் இன்க்ளூட் மட்டி பாட்டம்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இப்போது நம்மளோட ஏரி ரிவர்ஸ்லாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும். அதுவுமே வந்து நல்ல ஒரு செடி வளர்கிறதுக்கான ஒரு தன்மையோடு தான் இருக்கும். ஏன்னா நிறைய மினரல்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கும். மலையில் தண்ணியிலேருந்து வரும்போது நிறைய மினரல்ஸை அடிச்சுட்டு வந்திருக்கும். ஸோ அதனால் மட்டி பாட்டம் ஆஃப் பாண்ட்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போரஸ் ராக் சர்ஃபேசஸ். ஸோ ராக்லலாம் செடி வளர்ந்துருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சம்மர் சீசனில் பாண்ட்ஸ்லாம் ட்ரையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆற்றுக்குள்ளெல்லாம் வந்து கல்லுக்கிட்டலாம் நிறைய செடி முளைச்சிருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்ல லேண்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரிவைன்ஸ் ஆர் கிளாஷியர் டெபாசிட்ஸ், பாட்டம்ஸ் ஆஃப் லேக் அண்ட் பீட்ஸ். ஸோ நல்ல ஒரு ஐஸ் கட்டி டெபாசிட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாட்டம் ஆஃப் லேக்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது இப்போ வந்து இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா, தாமரை செடி அல்லி செடியெல்லாம் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேறு கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மட்டி, அதுதான் மட்டி, அதாவது கொலன்னு குழஞ்சு போன மாதிரி இருக்கும். பாட்டம் ஆஃப் லேக்ஸ் அண்ட் சாண்ட்ஸ் வந்து மணல் இருக்கிற ஏரியா. நம்ம ஆற்றுலலாம் சம்மரில் ட்ரை ஆயிடுச்சுன்னா மணல் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை சொல்கிறாங்க. அதுதான் ஆல் தீஸ் ஆர் சாயில் பட் திஸ் இஸ் அ லிமிட்டட் டெஃபினிஷன் ஆஃப் லேண்ட். ஸோ இதெல்லாம் வந்து லிமிட் தான். இதுதான் லேண்டு. மற்றதெல்லாமே லேண்டு தான். பட் வந்து சாயில் லேண்ட் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸப்ட் பண்ண முடியாது. ஏன்னா டெசர்ட்டு, அதுக்கப்புறம் கடல் இருக்கிற பகுதிகள், அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்குது. ஆனால் கடல் இருக்கிற பகுதிகளை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நிறைய நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, நிறைய செடிகள் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற போல் செடி வளருமே தவிர, இப்போ டெசர்ட்ஸ் எடுத்தாலும் அங்கேயும் செடி வளருது. ஆனால் எல்லா வகையான செடியும் வளரக்கூடிய தன்மை இருக்கிற லேண்டா அப்படின்னா அது ஒரு பிக் கொஷின் மார்க் தான். டெசர்ட் ஆகட்டும், சீ ஆகட்டும். ஆனால் நல்ல சத்துள்ள நிலப்பரப்பில் மட்டும்தான் வந்து நல்ல செடிகள் வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் இஸ் த most important ecological factor. Free floating aquatic plants which derive their nutrients dissolved in the water medium erode them as well as chief storage of all. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாயிலில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வளரும். அதே மாதிரி டெசர்ட்டில் என்ன இருக்கோ அங்கே என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடியெல்லாம் வளரும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லேண்டு, அப்புறம் சாயில், அதோட இம்பார்ட்டன்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் இன்னொரு வீடியோவில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் கூட. ஸோ இந்த பாயிண்ட் வைஸ் நீட்டட் கொஷின் மார்க்ஸ் லைக்லாம், அதாவது நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கோட்ஸ்லாம் கூட நீங்கள் ஜென்ரலாக கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் கோட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மார்க் ஸ்கோரிங்காக இருக்கும். ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நீங்கள் நெட்டு, செட்டு, அதுக்கப்புறம் டெட்டு இதெல்லாம் எழுதும்போது இதெல்லாம் ஒரு பார்ட்டாக வரும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வரவங்க படிக்கிறதுக்கும் இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.